I always felt that sleep was the best form of recovery. Yeah. Apart from eating good, hydration, everything, but sleep was one of the main essence, that really helps you be at your peak. Yeah. When it comes to decision making, when it comes to pushing yourself. எல்லாருக்கும் வணக்கம். கொஞ்ச காலமா எனக்கே தெரியாம நான் ஒரு பேட்டர்ன் ஃபாலோ பண்ணிட்டு இருந்தேன். அது தவறு தான். அந்த தவறை பத்தி தான் இன்னைக்கு உங்களோட பேச வந்திருக்கேன். எனக்கு என்னன்னா, என்ன மாதிரி ஒரு சில பேர் நீங்களும் இதை உங்களுக்கே தெரியாம ஃபாலோ பண்ணலாம்ல. ஸோ அந்த ஒரு அவேர்னஸ் நம்ம கொண்டு வரணும்னு நினைச்சேன். அதாவது ரிவெஞ்ச் பெட் டைம் ப்ரோக்ராஸ்டினேஷன் அப்படின்னு ஒரு டேர்ம் இருக்கு. இது சயின்டிஃபிக் கான்செப்ட்னு கிடையாது. கொஞ்ச காலத்துக்கு முன்னாடி சைனீஸ் சோஷியல் மீடியாவில் ஒரு ரைட்டர் டேர்ம் பண்ணது தான். பட் இதை பற்றி நிறைய ஆர்டிகல்ஸ் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அண்ட் ஒரு பிளாக் நான் ரீட் பண்ணும் பொழுது தான், ஓஹோ, நம்மளும் இதை செஞ்சிட்ருக்கோம், ஓகே, நம்மள மாதிரி நிறைய பேர் கூட இது தெரியாமல் ஃபாலோ பண்ணிகிட்டு இருந்திருக்கலாமே. ஸோ இதை பற்றி ஒரு அவேர்னஸ் நம்ம கொண்டு வரணும் அப்படின்னு அதை பற்றி நிறைய ரீட் பண்ண ஆரம்பித்தேன். ஸோ அதுலேருந்து கலெக்ட் பண்ண இன்ஃபர்மேஷன் தான் அவங்களோட ஷேர் பண்ணலான்னு வந்திருக்கேன். ஸோ நேர்மையாக சொல்லுங்கள், எத்தனை பேர் வந்து காலையில் டைம் ஃபுல்லாகவே ரொம்ப பிஸியாக ஆஃபீஸ் வேலை இருக்கும், வீட்டு வேலைகள், உங்களோட பர்சனல் கமிட்மெண்ட்ஸ், ப்ரொஃபஷ்னல் கமிட்மெண்ட்ஸ் எல்லாம் இருக்கும். ஸோ அந்த ஷெட்யூல் எல்லாம் முடிஞ்சு நைட்டு தூங்க போகும்போது, சரி, நாள் ஃபுல்லாக நம்ம ரொம்ப பிஸியாக ஸ்பெண்ட் பண்ணிட்டோம், நம்மளுக்குன்னு ஒரு நேரமே இல்லை, ஸோ இந்த நேரம் தான் எனக்கான நேரம் அப்படின்னு சொல்லி ஒரு அஜெண்டாவே இல்லாமல் ஏதாவது ஓடிடியில் ஏதாவது சீரீஸ் பார்க்குறதோ, இல்லை மூவிஸ் பார்க்குறது, பிஞ்ச் வாட்சிங்னு சொல்லுவாங்களா, இல்லை சோஷியல் மீடியா ஸ்க்ரோல் பண்ணுறது, இப்படி சரி ஒரு 5 நிமிஷம் தான், இந்த ஒரு எபிசோட் தான், இந்த ஒரு 30 நிமிஷம் தான் அப்படின்னு ஆரம்பித்து நமக்கே தெரியாமல் அது 10 நிமிஷன்றது 1 மணி நேரம் 2 மணி நேரம் கூட போகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ நம்ம தூங்க போகிற டைம் வந்து நமக்கே தெரியாமல் ரொம்ப லேட்டாக போகிறது. ஓகே, அதுவே ஒரு ட்ரெண்ட் மாதிரி செட் ஆகுறது. பட் நம்மளுக்கு தெரியும் அடுத்த நாள் காலையில் நம்ம ஏர்லியாக தான் எந்திக்கணும், அது யாரும் மாற்ற முடியாதுல, அடுத்தடுத்த கமிட்மெண்ட்ஸ் நம்ம ஃபேஸ் பண்ணணும்ல. என்னதான் அடுத்த நாள் காலையில் சீக்கிரம் எந்திக்கணும்னு தெரிஞ்சாலும் நைட் மட்டும் நம்மளால் ஏர்லியாக க்ளோஸ் பண்ண முடியாது. எனக்காக ஒரு நேரம் வேணும் அப்படின்னு நம்மளுக்கு பிடிச்ச ஆக்டிவிட்டீஸில் அந்த நேரம் டயர்டாக இருந்தாலும் இன்வால்வ் ஆகிறது தான் இந்த ரிவெஞ்ச் பெட் டைம் ப்ரோக்ராஸ்டினேஷன் அப்படின்னு சொல்கிறாங்க. நான் கொஞ்ச காலம் இது பண்ணிட்டு இருந்தேன். பட் எனக்கு அந்த ஒரு அவேர்னஸ் இல்லை. அது ஒரு சைக்கிள் மாதிரி ஃபார்ம் ஆகிடுதுல்ல. லேட்டாக நைட்டு தூங்க போகிறோம், மறுபடியும் காலையில் சீக்கிரம் எஞ்சி ஓடணும். காலையில் சீக்கிரம் வேலையெல்லாம் செய்யும் பொழுது மென்டலி அண்ட் ஃபிசிக்கலி ஒரு மாதிரி ட்ரெயின்டாக இருக்கும். பிகாஸ் நம்ம பாடிக்கு டீப் ஸ்லீப்கான டைம் தேவைப்படுது, பட் நம்ம அதை வந்து கொடுக்கறது இல்லை. ஸோ இதில் ரிவெஞ்ச் அப்படின்ற வார்த்தை எப்படி வருது அப்படின்னா, இப்போ நான் நைட் 10 மணிக்கு தூங்க போகணும் அப்படின்னு ஒரு ரெஜிம் வச்சுருக்கேன். பட் ஸ்டில் எனக்கு காலையிலேருந்து ஈவினிங் வரைக்கும் நான் ரொம்ப பிஸியாக இருந்திருக்கேன், எல்லா வேலையும் செஞ்சிட்ருக்கேன், எனக்குன்னு ஒரு நேரமே இல்லைன்னு சொல்லி என்னோட தூக்கத்துலேருந்து இப்போ 10 மணி பதிலாக நான் ஒரு 2 மணி நேரம் எனக்கு பிடிச்ச சீரீஸ் ஏதாவது பார்த்துட்டோ, இல்லை ஏதாவது ஃபோன் பார்த்துட்டு, இப்படி அதில் டைம் ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு 10 மணிக்கு தூங்க போகிறதுக்கு பதிலாக 12 மணிக்கு நான் போகிறேன்னா, அந்த ரிவெஞ்ச் எடுக்கிறது வந்து எனக்குன்னு ஒரு ஃப்ரீ டைம் கிடைக்கலன்னு என்னோட தூக்கத்துலேருந்து நான் 2 மணி நேரம் எடுத்துக்கிறது தான். பட் இது ஒரு பேட்டர்னாக ஃபார்ம் ஆகும் பொழுது, இதுவே ஒரு ட்ரெண்ட் ஆகும் பொழுது நம்ம தான் நம்மளை பனிஷ் பண்ணிக்கிறோம். ஏன்னா நம்மளால் அடுத்த நாள் செய்ய வேண்டிய வேலைகள் எல்லாமே அந்த அளவுக்கு ஒரு எனர்ஜெட்டிக்காவோ, மென்டலியாக இருக்கட்டும், ஃபிசிக்கலியாக இருக்கட்டும், ஒரு டயர்ட்னஸ் இருக்கும், அவ்வளோ ப்ரொடக்டிவிட்டி நம்மளால் கொண்டு வர முடியாது, மூட் ஸ்விங்ஸ் இருக்கலாம். ஸோ அப்படி தான் சொல்கிறாங்க. ஏன்னா காலையிலேருந்து நம்ம ஏதோ ஒரு வேலைன்னு சொல்லி நம்ம பிஸியாக இருக்கோம் அப்படின்னு நம்ம நினச்சிட்டு, எனக்கு நைட் மட்டும்தான் யாரும் என்னை தொந்தரவு பண்ணாமல் நம்மளுக்குன்னு கிடைக்கிற ஒரு தனிமையில் கிடைக்கிற ஒரு டைம் அப்படின்னு கூட மைண்ட் யோசிக்க ஆரம்பிச்சு, அப்படி வர இந்த ஹேபிட் தான் நம்மளோட தூக்கத்தை தள்ளி போட ஆரம்பிப்போம். ஸோ அங்கே தான் இந்த ப்ரோக்ராஸ்டினேஷன் அப்படின்ற வேர்ட் வருது. ஸோ ரிவெஞ்ச் பெட் டைம் ப்ரோக்ராஸ்டினேஷன். ஆல்ரைட், இது பின்னாடி இருக்கிற சைக்காலஜியில் இன்னொரு பாயிண்ட் வந்து, நமக்கு வந்து அந்த அளவுக்கு ஒரு செல்ஃப் கண்ட்ரோல் இருக்காது. நம்ம இப்படி தூக்கத்தை தள்ளி போட ஆரம்பிக்கும் பொழுது அது ஒரு பேட்டர்னாக ஃபார்ம் ஆகும்போது நம்மளால ஒரேடியாக அந்த ஹேபிட்டை பிரேக் பண்ணவும் முடியாது, அந்த ஒரு செல்ஃப் கண்ட்ரோல் இல்லாமல் ரெகுலேட் பண்ண முடியாதுன்னு சொல்ல வராங்க. ஸோ அதுதான் வந்து ஓவர் த பீரியட் இதையே நம்ம செய்ய செய்ய நம்மளுக்கு அந்த தூக்கம், அந்த டைம் வந்து அந்த டீப் ஸ்லீப்பாக இருக்கட்டும், அந்த ப்ராப்பர் ஸ்லீப் ஷெட்யூலில் வந்து நம்ம உள்ளே வரமாட்டோம். அண்ட் ஆஸ் அ ஃபேமிலி
ஃபேமிலி கூட இது இம்பாக்ட் பண்ணுறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. எல்டர்ஸ் இந்த ஹேபிட் இருந்துச்சுன்னா நெக்ஸ்ட் சில்ட்ரனுக்கு கூட அது அஃபெக்ட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ இப்படி நிறைய இஷ்யூஸ் வரும் இந்த ரிவெஞ்ச் பெட் டைம் ப்ரோக்ராஸ்டினேஷனால். ஸோ இதை நம்ம எப்படி அட்ரெஸ் பண்ணலாம்? அட்ரெஸ் பண்ணணுன்றது ஃபர்ஸ்ட் திங் நம்ம ஒரு கண்ட்ரோல் எடுத்துக்கிறது. அதாவது இப்படி ஒரு சைக்கிள் இருக்குது, நம்மளுக்கே தெரியாமல் நம்ம இந்த தூக்கத்தை தள்ளி போட்டுட்டே இருக்கோம் அப்படின்னா நம்மளோட ஓவரால் ஷெட்யூல் வந்து ஸ்லீப் ஷெட்யூல் அஃபெக்ட் ஆகும் அப்படின்ற அந்த அவேர்னஸோட அந்த கண்ட்ரோல் நம்ம திரும்ப எடுத்துக்கிறது த ஃபர்ஸ்ட் ஸ்டெப். ரெண்டாவது ப்ரையாரிட்டைசிங் செல்ஃப் கேர். அதில் ரெஸ்ட் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயமா நம்ம பார்க்கணும். ஸோ தூக்கம்ன்றது ஒரு ஆடம்பரமான விஷயம் கிடையாது, அது நெசசிட்டி. நம்ம எல்லாருக்குமே நம்மளுக்கு கிடைக்க வேண்டிய தூக்கம் நம்மளுக்கு கிடைக்கணும் அண்ட் அதுக்கான முக்கியத்துவம் நம்ம கொடுக்கணும். ஸோ நம்மளோட மைண்ட் வந்து நல்ல ரெஸ்ட் எடுத்து இருந்துச்சு, வெல் ரெஸ்டட் மைண்டாக இருந்தோம் அப்படின்னா அது ஷார்ப்பாகவும் யோசிக்கும், சந்தோஷமாகவும் இருக்கும் அண்ட் நம்மளால் இன்னுமே எஃபிஷியண்ட்டாக வேலை செய்ய முடியும். அண்ட் மூணாவது பாயிண்ட், மெயின் திங், டியூரிங் த டே நம்மளுக்காக இன்டென்ஷனலாக ஒரு பிரேக் டைம் நம்ம எடுத்தாகணும். ஒரு 1 ஹவர்ன்ற அளவுக்கு இல்லைனா கூட ஒரு 15 மினிட்ஸ், ஒரு ½ அன் ஹவராது இன்டென்ஷனல் ரிலாக்ஸேஷன் டைம் மாதிரி நம்ம க்ரியேட் பண்ணிக்கணும். ஸோ தட் நைட் வந்து நம்மளுக்கு ஓகே எனக்கான நேரம் அப்படின்னு தோணும் போதெல்லாம் இல்லை எனக்குன்னு டியூரிங் த டே நான் ஒரு டைம் ஷெட்யூல் பண்ணியிருக்கேன், ஸோ அந்த டைம் நான் ரிலாக்ஸ் பண்ணிப்பேன். ஸோ அந்த மாதிரி தான் இருக்கணுமே தவிர நம்ம தூக்கத்துலேருந்து நம்ம ரிலாக்ஸேஷனுக்காக டைமை எடுக்கக்கூடாது. அண்ட் அடுத்தது ஒரு ப்ராப்பரான பெட் டைம் ரொட்டீன் செட் பண்ணுறது. அண்ட் பெட் டைம் ரொட்டீனுன்றது ஒரு கிளியர் கட் ஷெட்யூல், அதில் எந்த காம்ப்ரமைஸ் இல்லாமல் ரொம்ப ஸ்ட்ரிக்டாக ஃபாலோ பண்ணணும். அதை நான் கொஞ்சம் காலமாகவே நான் ஸ்டார்ட் பண்ணியாச்சு அண்ட் எனக்குமே நல்ல நல்ல பெனிஃபிட்ஸ் தெரியுது. பிகாஸ் தூக்கன்றது ஒரு மருந்தாக நம்ம பார்க்க ஆரம்பிக்கும் போது அதுக்கான பலன் தெரிய தான் செய்யுது. ஸோ ரிவெஞ்ச் பெட் டைம் ப்ரோக்ராஸ்டினேஷன், இந்த டாபிக் கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக தான் இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். நீங்களும் உங்கள் ஃபேமிலியில் ஸோ இந்த ஒரு ஹேபிட்டை வந்து யாராவது செய்கிறாங்க அப்படின்னா அவங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். இது கண்டிப்பாக ஒரு அவேர்னஸாக இருக்கட்டும். இது ஒரு பேட்டில் கிடையாது, நம்ம இது வந்து ஃபைட் பண்ணணுன்ற அவசியம் இல்லை. நம்ம தூக்கத்தை நம்ம எந்த அளவுக்கு முக்கியமாக கன்சிடர் பண்ணணும் அப்படின்னு சொல்கிற ஒரு ரிமைண்டர் தான். மறுபடியும் வேற ஒரு எபிசோடில் உங்களை சந்திக்கிறேன். அன்டில் தென் டேக் கேர், பை.